தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். SD ஆரி ஒர்க் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் லைட் வெயிட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி PVC பைப் ஆரி கார்ட் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸு உங்களை ரெகுலராக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட காட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த காட்டு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பெருசாக இருக்கிறது மெயின் கட்டை, சின்னதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைடு கட்டை. இது ரெண்டுமே வந்து தேக்கில் செஞ்சுருக்கோம். ஏன் தேக்கில் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேப்ரிக்கை காட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து காட்டு ரெண்டாக உடஞ்சிடக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து தேக்கில் மேக் பண்ணுறோம். மெயினாக காஞ்ச கட்டையில் தான் வந்து இந்த காட்டை மேக் பண்ணணும். நீங்கள் பச்சை கட்டையில் பண்ணீங்க அப்படின்னா நாளடைவில் கட்டை வளைய ஆரம்பிச்சு. ஸோ காஞ்ச கட்டையில் தான் எப்போவுமே செய்யணும். இந்த காட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸு, எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய சைஸ். 5 ஃபீட் ஃபேப்ரிக்கை இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த காட் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் ப்ளவுஸஸுமே ஃபிக்ஸ் பண்ணி போடலாம். ஒன்ஸ் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் முடிச்ச வாட்டி தான் திரும்பவும் நீங்கள் ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணுவீங்க. நாங்கள் அந்த ஸ்டாண்டு செய்கிறதுக்கு முன்னாடி காட்டை தான் வந்து யோசித்து செஞ்சோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, PVC பைப்பில் வெயிட் அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, அதே சமயம் காட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ அதை யோசித்து தான் இந்த காட்டையே செஞ்சுருக்கோம். இப்போ நாங்கள் இதை 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ட்ராபேக்ஸும் வந்ததில்லை. இந்த காட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு DM பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். வாங்க இப்போ ஸ்டாண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 டீ ஜாயிண்ட்டு, 4 ரெடியூசர் 1.5 இன்ச் to 2 இன்ச்சு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இதோட யூஸ் என்னன்றது பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச் டயா, 2 இன்ச் லென்த்தில் 4 பிட்டு பைப்பு, அப்புறம் 1/2 இன்ச் போல்ட் நட் ஒரு 4, 3 to 4 இன்ச் இருக்கலாம். 1.25 லென்த் 1.5 இன்ச் PVC பைப் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட ஃபுல் லென்த் PVC பைப் இல்லை, அதனால இந்த PVC பைப் காட்டுறேன். ஒரு லென்த் வந்து 20 அடி வரும். நம்ம பண்ண போகிற ஸ்டாண்டுக்கான டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 25 அடி வரும். ஸோ 1.25 லென்த் பைப் நான் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டோட கால் 3 அடியில் 4 1.5 இன்ச் PVC பைப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதுக்காக 3 அடி எடுத்திருக்கேன்றத வீடியோ போக போக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 4 ஸ்டாண்ட்லேயும் ஒரு 1.25 அடி ஹைட்டில் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் போல்ட் உள்ளே போகிறதுக்கான ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸை வச்சு தான் போல்ட் நட் போட்டு காட்டை PVC பைப்போட ஹோல்டு பண்ணி வைப்போம். அடுத்து 5 அடியில் 2 பைப் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. இது எதுக்குன்னா ஸ்டாண்டோட ஷேக்கை குறைக்கும். இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நான் அந்த ஸ்டாண்டை மேக் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஃபேப்ரிக்கை காட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் இந்த ஸ்டாண்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆக்சுவலாக இந்த மெத்தடில் வந்து ஆரி காட்டை ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஸ்டாண்டும் காட்டும் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அப்புறமேட்டு தான் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடில் உங்களுக்கு காட்டினா டைம் அதிகமாகும். அதனால தான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண காட்டை இப்போ ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி காட்டில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். எதுக்குன்னா ஸ்டாண்டையும் காட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்காக காட்டில் 1/2 இன்ச் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டாண்டோட 4 காலையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 அடியில் இருக்கிற அந்த PVC பைப்பை எடுத்துக்கிறேன். ரெடியூசர் 2 இன்ச் பிட்டு பைப்பு, அப்புறம் அந்த டீ ஜாயிண்ட் 3ஐயும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 3.5 அடி PVC பைப்பை இந்த டீ ஜாயிண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற 3 ஸ்டாண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ரெடியூசர் எதுக்குன்னா, கீழே வந்து சமமான சர்ஃபேஸில் உட்கார்றதுக்காக, ஸ்டாண்டு வந்து ஒரு சமமான சர்ஃபேஸில் உட்காரணுன்றதுக்காக 1.5 இன்ச் to 2 இன்ச்சு ரெடியூசர் போட்டிருக்கோம். இப்போ அதில் 2 ஸ்டாண்ட் எடுத்து 5 அடி பைப்பை ஸ்டாண்டோட இருக்கிற அந்த டீ ஜாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன். பின்னாடி உட்காந்துருக்க மேடம் வேறு யாரும் இல்லை, நம்மளோட கோ ஆங்கர் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆங்கரிங் பண்ண வருவாங்க. இப்போ அந்த ஸ்டாண்டில் போட்டிருக்க ஹோல்ஸை இந்த டீ ஜாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ தான் நம்மளோட காட்டை கரெக்டாக ஸ்டாண்டோட அட்டாச் பண்ண முடியும். இப்போ மீதி இருக்க இன்னொரு ஸ்டாண்டோட காலை எடுத்து நம்ம கோ ஆங்கர் வேற செம்ம ஆர்வத்தோடு இருக்காங்க, அந்த 5 அடி பைப்போட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு இன்னொரு ஸ்டாண்டு கொஞ்சம் ஏத்தியமாக இருக்குது. இதை வந்து லைட்டாக திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ காட்டையும் ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு போல்ட் நட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கோ ஆங்கரை கூப்பிட்டுக்கலாம், வேலை வந்துருச்சு. நம்ம கோ ஆங்கர் 2 ஸ்டாண்டையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ நம்ம அந்த ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஆரி காட்டை அந்த ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் போல்ட் நட் எடுத்துக்கிறேன். இந்த காட்டை அந்த ஸ்டாண்டோட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு போல்ட் எடுத்து கரெக்டாக அந்த PVC பைப் ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு அந்த பக்கம் காட்டோட ஹோல்ஸ் வழியாக விட்டு நட்டு போட்டு டைட் வச்சிடுறேன். இப்போ சேம் அதே மாதிரி மீதி இருக்க 3 சைடும் போல்ட் நட் போட்டு டைட் வச்சிடுறேன். நான் எல்லா நட்டையுமே லூஸாக தான் வச்சுருந்தேன். இப்போ எல்லா நட்டையும் கொஞ்சம் ஃபுல் டைட் வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட காட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் இந்த காட்டு வந்து ஷேக் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஷேக் இருக்கும், அதுக்கு மேனேஜபிள் தான். வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கையை வந்து
இந்த காட் மேலே வச்சு லோடு கொடுக்கும்போது அந்த ஷேக்கும் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடும். நீங்கள் கொடுக்குற வெயிட்னால அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு இம்பேக்டும் இருக்காது. ஸோ ஸ்டாண்டுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்பட தேவையில்லை. அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட ஃபைனல் காட் ஸ்டாண்டு. இதை பற்றின டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காட்டு ப்ளஸ் ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் சேரில் உட்காந்து போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டாண்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு, நீங்கள் எங்கே வேணால் நவுத்தி வச்சுக்கலாம் ஈஸியாக. அதே மாதிரி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு மூலையாக வச்சிடலாம் எல்லா பைப்பையுமே. உங்களுக்கு இடத்தையும் அடைக்காது. ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மீதி நேரத்தில் கழட்டி தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு கையை கீழே வச்சு போடும்போது அந்த ஹேண்டிலில் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு ஹேண்ட் பெயினும் வராது. உங்களுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஸ்டாண்டை 3 அடிக்கு எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா லைட் சோர்ஸை ஆட் பண்ணுற பர்பஸ்க்காக தான் நம்ம 3 அடிக்கு லென்த்தாக பண்ணுறோம். ஒரு டியூப் லைட்டை ஒரு லென்த்து பைப்பில் கட்டிக்கோங்க. கட்டிட்டு இந்த ஸ்டாண்டு பைப்போட ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே அழகாக அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே அந்த போல்ட்டோடு நின்றோம். உங்களுக்கு நீங்கள் எந்த சைடு போடுறீங்களோ அந்த சைடு உங்களுக்கு வெளிச்சம் நல்லா சூப்பராக அடிக்கும். அதே மாதிரி நீங்கள் டைரெக்ஷன் மாறும்போது ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஒரே வாட்டி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிராஸில் இந்த ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்ட்லேயும் ஆப்போசிட் சைடில் இருக்க ஸ்டாண்ட்லேயும் ஒரு த்ரெட்டு கட்டிட்டு அந்த இதில் அழகாக அந்த பைப்பை தொங்க விட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டராக உங்களுக்கு லைட்டிங் சோர்ஸ் கிடைக்கும். நம்ம சேனலில் ஆரி ப்ளவுஸுக்கான அக்யூரேட் மெஷர்மெண்ட்டுக்கு டிசைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதுக்கான டுட்டோரியல் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் டிசைன் மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸை அக்யூரேட் மெஷர்மெண்ட்டோட மேக் பண்ணி தரோம். அதோட சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி ஸ்பைரல் புக் மாதிரி கொடுக்குறோம். உங்களுக்கு அதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஃபைனலாக நம்ம கோஆங்கரை வச்சு வீடியோவை முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், மேட்டூரிலிருந்து. நன்றி, வணக்கம்.